ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 25 வருடங்களுக்கு முன்பாக 4 பேரை மட்டும் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு தற்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அநேகர் இதில் இணைந்து தேவனை துதித்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஜெபக்குழுவின் மூலமாக 10 மிஷனரிகளையும் 13 ஆதிவாசி மாணவர்களையும் தாங்குவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது விதவைகளையும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கூட தாங்குவதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேகர் தங்களது ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டு வருகிறீர்கள். இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து வழிநடத்தி வந்தீர். அப்பா, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது தொடர்ந்து ராஜா, இது தேவனுடைய மகிமைக்காக இயேசப்பா, இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேகரை சென்று அடைவதற்கு, இதன் மூலமாக அநேகர் உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என் தேவன் கிருபை பாராட்டுவீர் என்பதை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா அப்பா, தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் அல்ல தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா வெளிப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீதியான எல்லா வேலையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாட
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 16, 1 முதல் முடிய. சங்கீதம் 16. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். தேவரீர் பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 3வது வாரத்திலும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என்னோடு கூட ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாம் தாங்குகிற மிஷனரிகள், நாம் தாங்குகிற ஆதிவாசி பிள்ளைகள், நாம் தாங்குகிற குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நான் விசேஷமாய் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை அதிகாலை வேளையிலே பேச துவங்கினார். வாசித்த பகுதியிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை எனக்கு முன்பாய் கொண்டு வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு கூட இடைபட துவங்கினார். இந்த வாரத்திலே நீ இந்த வார்த்தைகளை குறித்து என் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும், நான் அவர்களுக்கு நேர்த்தியான இடத்தில் பங்கை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேச துவங்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நான் இந்த நாளிலே அதிகமாய் ஜெபித்த பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியான என்னோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நேர்த்தியான இடங்களில் பங்கை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாராம். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நேர்த்தியான இடங்களில் பங்கை கொடுக்க போகிறார். சிறப்பான சுதந்திரத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்து ஆவியான என்னோடு கூட பேச துவங்கினார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வேத பகுதியை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இந்த பகுதி சொல்லுகிறது, அழகாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரே என் சுதந்திரம், அவரே என் பாத்திரத்தின் பங்கு, அவரே என்னுடைய சிறப்பான சுதந்திரம், அவரே என் பங்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் செய்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒருவேளை இந்த வேத பகுதி சொல்லுகிறது, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம் நமக்காக இந்த உலகத்திற்கு தம்முடைய மகிமையான சிங்காசனத்தை விட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் இந்த பூமியிலே வந்து நம்மை போல ஒரு மனுஷனை போல வாழ்ந்து காட்டி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் சரத்திலே நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட அந்த தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே, அந்த இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சுதந்திரம், என் பங்கா இருக்கிறார். எப்படி தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் வேதத்தின் வழியாய் கொண்டு செல்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆரோன் நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். ஆரோன்கிட்ட சொல்றார் ஆண்டவர். ஆரோனை வந்து ஊழியத்திற்காக மோசையோடு கூட அழைக்கிறார். ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அவன்கிட்ட சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம்,
அவர்கள் நடுவே உனக்கு பங்கும் உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆரோனை இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்துல எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஆண்டவர் அழகா நமக்கு வேத பகுதி சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகத்திலே ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது, சீஷர்களோடு கூட அவர் பேசுகிற பொழுது, அவர் அநேக ஜனங்களை குறித்து பேசுகிற பொழுது அவர் கொடுத்த நல்ல ஒரு ஆலோசனை, இந்த உலகத்தில் நீங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஒருவேளை நாளை தினத்தை பற்றி கவலை, நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம். பிரியமான ஆண்டவர் நமக்கு அழகான ஆலோசனை கொடுத்திருக்காங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்க. அப்படி ஆண்டவர் அழகான அவைகளெல்லாம் ஆண்டவர் போஷித்து கொண்டிருக்கிறார், உடுத்துவித்து கொண்டிருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவன் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, இப்ப நம்மை வேதம் அழகாய் சொல்லுகிறது, வேத பகுதி சொல்லுகிறது, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்திலே நம்ம என்னத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பது கணக்கே கிடையாது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பொக்கிஷமாக இந்த இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தார்னா பார்த்துக்கோங்க. நான் அடிக்கடி இமேஜின் பண்ணி பார்க்குற விஷயம் அதுதான். அவருடைய சமூகத்தை நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, அடிக்கடி நான் ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தையிலே வருகிற ஒரு வார்த்தை அதுதான். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற நாம், ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதும், அவர் இருந்தா போதும் எல்லாம். ஏன்னா அவர் சர்வ வல்ல தேவன். நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவர் நீங்க சர்வ லோகாதிபதி ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. ஒன்ன பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் 1வது அதிகாரத்திலே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உருவாக்கினார். எல்லாவற்றையும் நல்லது நல்லது இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கண்டார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷனுக்காக பாரு ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஒரு மனுஷனை உருவாக்கி அதுல வைத்து எல்லாத்தையும் ஆண்டுகள் எல்லாம் உனக்காகத்தான். அப்ப எனக்காக உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவரே நம்முடைய சுதந்திரம். அவரே நம்ம எதுக்கு பற்றி கவலைப்படக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. பிரியமானவர்களே, அவரு கரத்திலே நாம் இருக்கிறோம், அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தின் வழியாய் கொண்டு செல்கிறேன். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் விளக்கி காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நானே உன்னுடைய சுதந்திரம், நானே உன் பங்கு என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாடிலே 1 பேதுரு புஸ்தகத்திலே பேதுரு அழகாய் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்தகாரத்தில் நின்று உங்களை ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தாங்க உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். சும்மா நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், என்னுடைய பாரம்பரியம் என்ன, நான் பாரம்பரியமாய் ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன், நான் ஆலயத்திற்கு ஒழுங்காய் போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப நல்லது தாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். சும்மா இல்லைங்க, நம்மை ஆண்டவர் ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஏசாயா சொன்னது போல நாம் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இந்த தேசத்திலே அநேக மக்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறாரே. பிரியமானவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நாம ஏதோ கிறிஸ்தவ ஜனமாய் வாழ்கிறோம், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், நீதி உள்ள பிள்ளையா இருக்கிறேன், பரிசுத்தவாட்டியா இருக்கிறேன், இப்படியே மரித்துப்போம் என்று சொல்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அந்த அழகான தெய்வத்துடைய புண்ணியங்களை, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பை, ரட்சிப்பை, அந்த இலவசமாய் கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படி அழைக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிற, அவரே நம்முடைய சுதந்திரம், அவரே நம்முடைய பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறார். பிரியமான, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் கையில நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் என் கூடவும் உங்க கூட இருந்து கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தை அதுதான், ஆண்டவரே என்ன தகுதி இருக்கிறது, உம்முடைய மடியில் நான் அமர்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே, உங்க முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உண்மையா சொல்றேங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். அப்படி நான் சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை, தரிசனங்களை எனக்கு கொடுப்பார். உண்மையா சொல்றேன், என்னுடைய பெருமைக்காக சொல்லல, ஆண்டவர் சமூகத்தில் நான் சொல்வேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க உண்மையா சொல்றேன், என் தாய் தகப்பன் எனக்கு செய்ய முடியாததை என் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார்.
என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்திருக்கிறார், என்னுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். பிரியமானவர்களே, நான் வேதத்தின் வழியாய் கொண்டு செல்ல விரும்புகிறேன். எப்படி நம்மை ஆசாரியர்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறாரே, எப்படி மாற்றி இருக்கிறாரா? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. நானும் நீங்களும் நீதி உள்ளவங்க என்பதற்காக அல்ல, ஒரு நம்ம தகப்பன் தாய் நீதி செய்திருக்கிறார் என்பதற்காக அல்ல பிரியமானவர்களே. அவர் நம் மேல் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் மாற்றி இருக்கிறாராம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம மேல அன்பு வைத்து தம்முடைய ரத்தத்தில், தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை பாவங்கள் அற நம்மை கழுவி நம்ம வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம மேல் அன்பு வைத்து, அன்பு கூர்ந்து, உங்க மேல என்னோட மேல அன்பு வைத்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாக்கு முன்பாக மாசற்றவர்களாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை நிறுத்தி இருக்கிறாரா? ஒரு அல்லிலே சொல்லலாமா பிரியமானவர்களே? அந்த தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த தெய்வம் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறது, எந்த தெய்வம் தன்னுடைய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறது? நம் மாறாத தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்முடைய சுதந்திரமாய், நம்முடைய பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறார். அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உண்மையா சொல்றேங்க, ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம ஒண்ணுமே கொண்டு வந்தது கிடையாது, ஒண்ணுமே கொண்டு போக கிடையாது. ஆனா நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. நம்ம எதையாவது சாதித்து விட வேண்டும், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம். உங்களுடைய எண்ணம் மாத்திரம் கிடையாது, என்னுடைய எண்ணம் அப்படித்தானே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாரா? எவ்வளவு பெரிய கிருபை பிரியமானவர்களே. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வேதத்தின் வழியாய் சில வார்த்தைகளை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபடியால் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிரியமானவர்களை. முதலாவது, அந்த பங்கு, அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பங்கு. அந்த சிறப்பான சுதந்திரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாய் யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. யோபு அழகாய் சொல்லுகிறார், என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இந்த தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? இப்ப வேதம் அழகாய் அவர் சொல்லுகிறார், நீங்க தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். வேதம் அவர் சொல்றார், யோபு தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வழியாக கடந்து வருகிறவர். 31ஆம் அதிகாரத்திலே அவர் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அப்ப என்னுடைய கண்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின கண்களா இருக்கிற பொழுதுதான் அந்த சுதந்திரத்தை, சிறப்பான சுதந்திரத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த சிறப்பான பங்கை, அந்த நேர்த்தியான பங்கை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் முடிவு பிறந்த என் கூட உங்க கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் நமக்கு கூட இருந்துட்டார்னா ஆசீர்வாதம் தான் பிரியமானவர்களே. வேதம் அழகாய் சொல்லுகிறது. நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லுவோம், அந்த சகை வீட்டுக்கு போனார் பார்த்தீங்களா, ஆண்டவர் போனவன அங்க பெரிய மாற்றம் வந்துட்டது. ஆனா நம்ம வீட்டுல எழுதி வச்சிருவோம், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சிருப்போம். ஆனா ரட்சிப்பு இருக்காங்கிறது தெரியவே தெரியாது. இன்றைக்கு பிரியமான கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு சொன்னார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அப்படி நான் உடன்படிக்கை பண்ணின கண்கள் ஒரு பரிசுத்தமுள்ள கண்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த உன்னதத்தில் இருந்து அந்த பங்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும், அந்த சிறப்பான சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்க பிடுங்கி போற்று அப்படின்னு சொல்றார். பிடுங்கி போற்று. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போற்று. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் போய் விழுறதை காட்டிலும் ஒண்ணுமே இல்லாம குருடனா நீ மோட்சத்துக்கு வந்து விடலாம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து விடலாம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
இன்னைக்கு அந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த மத்தேயு புஸ்தகத்துக்கு நேரா நான் உங்களை கொண்டு போகிறேன். அந்த மத்தேயு புஸ்தகத்திலே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த மலை பிரசங்கத்திலே அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி 5வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 5வது அதிகாரத்திலே அந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அவரை தரிசிக்கிற கண்கள் இருக்கிறதா? நம்முடைய கண்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்ட கண்களா இருக்குதா? நீங்க வேதத்தை வழியா நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். வேத பகுதி சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு நேரா அவங்க வேத பகுதியை திருப்புவீங்கன்னா, அந்த 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்க போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ பார்வை அடைய வேண்டும். உன்னுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம கண்ணால பார்த்தோம்னா நம்ம இருதயத்துக்குள்ள எல்லாம் போயிடும். அந்த கண்ணு தான் முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த கண் தான் ஒளியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த கண்ணு பார்த்த உடனே அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நமக்குள்ள போகும், கெட்ட சிந்தைகளை உண்டாக்கும். கெட்டதை பார்த்தோம்னா கெட்ட சிந்தை உண்டாக்கும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே நல்ல மரங்களை, எல்லா கனி தருகிற மரங்களை எல்லாம் வைத்திருந்தார். நடுவுல ஒரு மரத்தை வைத்து நன்மை தீமை அறியத்தக்கிற கனி மரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அப்படி இந்த உலகத்திலே எல்லாம் இருக்கிறது. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய கண்கள் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட கண்களா இருக்கணுங்க. அப்படிதான் ஆண்டவர் எதிர்ப்பார். அப்படி இருக்கிற பொழுதுதான் யோபு சொன்னது போல உன்னதத்திலிருந்து வந்திருக்கிற அந்த பங்கை, உன்னதத்திலிருந்து வந்திருக்கிற சிறப்பான சுதந்திரத்தை நானும் நீங்களும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். 2வதாய் யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 10வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பாஷணை, ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டவர் பஸ்கா புசிக்கிறதுக்கு முன்பாக, அதாவது அவருடைய மரணத்துக்கு முன்பாக ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறார். தன்னுடைய சீஷர்களோடு கூட மேல் வீட்டு அறையிலே கொண்டாடுகிறார். அப்பொழுது முதலாவது அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய உடையெல்லாம் கழட்டி வைத்துட்டு ஒரு சீலை இடுப்புல சுத்தி கொண்டு அவர் தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவ துவங்கினார். அப்படி கழுவிட்டே வந்த உடனே பேதுரு சொல்ற, இல்ல நீரினுடைய கால்களை கழுவக்கூடாது, நீர் பெரியவரா, நீர் கழுவக்கூடாதுன்னு சொல்றார். உடனே இவர் சொல்றார், இல்ல நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்திலே பங்கில்லை. அப்போ இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் கழுவப்பட வேணும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தோ நிலை நிற்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ள வேணும். ஒரு வாலிப தம்பியை நான் சந்திச்சேன். அவன் சொல்லிட்டு இருந்தான், என்கிட்ட பேசிட்டு இருந்தான், என் வாழ்க்கையில எதுவுமே சக்சஸே இல்லை, நான் எப்படி ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அவன் சொல்றான் பாருங்க, இதெல்லாம் விதி அப்படிங்கிறான். பாருங்க, ஒரு கிறிஸ்தவ வாலிபுல பேசுகிற ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் துக்கப்படுத்தினது. வேதம் அழகா சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, முன்னாடியே பெயர் எழுதிட்டாரு. அவர் முன்னாடியே நம்முடைய பெயரு எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்பது அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேதுட்ட சொன்னாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல என் கால்களை மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் என் தலையும் கழுவிருங்க, எல்லாத்தையும் கழுவிருங்கன்னு சொல்றார். அவர் சொன்னார், இல்லை, முழுகிறவன் எல்லாவற்றும் சுத்தமாக இருக்கிறான், அவன் கால்களை மட்டும் கழுவினா போதும். இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கால்கள், கழுவப்பட்ட கால்களை அவருடைய பாதையிலே அவர் நமக்காக வைத்து போயிருக்கிற அந்த அடிச்சுடு வழியாய் நானும் நீங்களும் போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேத பகுதியின் வழியாக அவங்களை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். பொல்லாப்பு நீங்க நம்முடைய இருதயத்துல நம்ம ஒரு சுத்த இருதயம் நிலைவரமா. அதனாலதான் தாவீது சொன்னார், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், ஆண்டவரே நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பி, என் உள்ளம் புதிதாகணும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, உன்னுடைய உள்ளம் புதிதாகணும், நீ புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நான் வெளியில நல்ல ஒரு செல்வி சிஸ்டர், நல்ல ஊழியம் செய்கிற சகோதரி, தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டாலும் என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் எப்படி இருக்கிறாள் அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனுஷன் பார்க்கிற பிரகாரமை பார்ப்பதில்லை. நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அந்த இருதயமே மிகவும் கேடுள்ளது. மத்தேயு புஸ்தகம் 15 அதிகாரம் 17 20 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்திலிருந்து கெட்ட சிந்தைகள் வரும். அந்த இருதயம் மகா துருக்குள்ளது, கேடுள்ளதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த இருதயம் குணப்பட வேண்டும். முதலாவது அந்த இருதயத்திலே ஒரு பிரசன்னம், ஆணுடைய பிரசன்னம் இறங்கணும். ஒரு புதிய மனுஷனை நானும் நீங்களும் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் மத்தேயு புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் 8 வசனத்துல சொன்னாரு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமா இருக்குதா? சுத்த இருதயம் வேணுங்க. அதுல கசப்புகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனமாய் நீங்க அழைக்கப்பட்டு இருப்பீங்கன்னா, நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் பக்தி உள்ளவள், நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு சகோதரன், நான் ஜெபிக்கிற பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க இருதயத்திலே கசப்பான வேர்கள் இருக்கக்கூடாது, மன்னிக்கிற தன்மை இருக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவர் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் யோசித்து பார்த்த ஒரு நாள் ஒரு சகோதரனை குறித்து அதிக கசப்பு எனக்கு வந்துச்சு, கோபம் வந்துச்சு, அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு சகோதரனை குறித்து எனக்கு கசப்பு வரும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அந்த சிலுவையில் தொங்கிக் கொடுத்த காட்சியை எனக்கு வெளிப்படுத்தி அந்த சமயத்தில் அவர் சொன்னார், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாது இருக்கிறன்னு சொல்லி அவர்களை மன்னிக்கிற அந்த ஸ்பாவத்தை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை நமக்கு. இந்த உலகத்தை நம்ம ஒரு பிள்ளை போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்கிற வாழ்க்கையிலே மற்றவர்களை குறித்து கசப்புகள், போராட்டங்களுடைய உள்ளத்துல இருக்கணும். ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். அந்த பங்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சிறப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களை, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் பிரியமா நீங்கள் கழுவப்பட வேண்டும். மூன்றாவதாய் எபிரேயர் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்த உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம அலக்களிக்கப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தோம் அல்லவா, அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தோம் நம்ம என்ன செய்யணும், உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், எத்தனையோ துக்கம் வரலாம், கண்ணீர் வரலாம், ஆனால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியான விசுவாசம், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில என்ன பக்தி எனக்கு இருந்துச்சு, ஓடி ஓடி போய் ஆண்டு சமயத்தில் ஜெபித்தேன் அல்லவா, இன்னைக்கு அந்த ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறது. அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கை முடிவு பறிந்து நம்ம காத்து கொள்ளணுங்க. சூழ்நிலை மாறலாம், நிறைய தடவை நமக்கு சந்தேகம் வரலாம், இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லை, ஏன் என் வாழ்க்கையில தான் நடக்கு. நிறைய பேரை நான் சந்திக்கும் பொழுது ஊழியத்தின் பாதையில பார்க்கும்போது அவங்க சொல்ற வார்த்தை அதுதான். ஒரு சகோதரி பாருங்க, அவங்க மகளுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது, திருமணமே முடிக்கல, நல்ல வசதியானவங்க. அந்த மகள் நல்ல ரட்சிக்கப்பட்ட மகள். அவள் அமெரிக்கா தேசத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாள். 35 வயதாகிட்டு அவங்க ஒரு நாள் வந்து கண்ணீரோடு சொன்னாங்க, அழுதுட்டே சொன்னாங்க, சிஸ்டர், எத்தனையோ ஆண்டுகளை நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரை தான் நம்பி இருந்தேன், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? உடனே நான் அவங்களை தைரியப்படுத்தினேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர், சாதாரணமான தெய்வம் கிடையாது, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, உங்க மகளுக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். உண்மையா சொல்றேங்க, நம்பிக்கையில அவங்கள நான் பலப்படுத்தின உடனே அவங்களுக்குள்ள ஒரு உண்மையா சொல்றேன் சிஸ்டர், உங்க வார்த்தை நம்பி நான் போறேன். உண்மையா அடுத்த வாரத்துல பாருங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சிஸ்டர் நீங்க சொன்னது போலவே என் மகளுக்கு 35 வயது முடிந்து விட்டது, இந்த சூழ்நிலை அவளுக்கு திருமணம் நடக்குமா? என் கணவனா சொன்னா, நீ நான் என்ன நம்பிக்கை உட வச்சிருக்கிற, ஏசு கிறிஸ்து அவங்க வந்து ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க. ஆனா இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க ரொம்ப ஆண்டவரோடு கூட உறவாடுற ஒரு சகோதரி. அதனால அந்த கணவனார் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருப்பாங்களாம். அவங்க சொன்னாங்களா, என்ன நம்பிக்கை இருக்க, நம்பிக்கை வச்சுட்டு இருக்க நீ ஏசு கிறிஸ்து மேல, ஏசு கிறிஸ்து செய்வாரு சொல்ற, இது வரைக்கும் நடக்கல உன் மகளுடைய திருமணம், உன் மகளும் அதுக்கு மேல முட்டாளா இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, அவங்க ஆச்சரியப்படுகிற விதமாய், உண்மையா சொல்றேன், அந்த சகோதரனுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்சியில தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிவாதம். இவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் வேணும்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம். அப்படி ஒரு சூழல் இருந்ததுனால அங்க தடை வந்து கொண்டே இருந்தது. பாருங்க, அந்த சகோதரனுடைய வாஞ்சையை போலவே ஒரு ஆர்சி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகன் ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாய் அவர்கள் தங்களுடைய காருண்யால அந்த சகோதரன் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யறாங்க, ஆண்டுடைய வேலையை செய்து கொண்டிருக்காங்க. அந்த மகள் அவ்வளவு சந்தோஷமாய் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினா, ஆன்டி உங்க மூலமாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் சொன்ன என் மூலமா சொன்ன வார்த்தை கிடையாது, உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தியிருக்கிறார், உன் நம்பிக்கையை கனப்படுத்தியிருக்கிறார்.
அப்ப பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் நம்ம முதல்ல பிடித்து கொண்ட நம்பிக்கை, ஆண்டவர் மேல அவர் சர்வ வல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம அவர் மேல வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையை முடிவு பறிந்து நானும் நீங்களும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபு புஸ்தகத்தை நேரா அவங்களை திருப்புவீங்கன்னா, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் தோல் முதலா எல்லாம் அழுகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் கடந்து வந்தார். பாருங்க, எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். அவருடைய மகிமையெல்லாம் அற்று போனது. செல்வம் போயிட்டு, பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவருடைய ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் அவர் சொல்றார் தன்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய வேலைக்காரன் நிந்திக்கிறான் அப்படி சொல்றாரு. என்னை பார்த்து பயந்தவங்களை என்னை தலையை துலுக்கி பார்த்துட்டு போறாங்க அப்படி சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை அவர் சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டால் நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நம்பிக்கை உங்ககிட்ட என்னட்டே காணப்படுமா? பிரியமானவர்களே, எத்தனை சூழ்நிலைகளை ஆண்டவரத்தை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம், முறுமுறுத்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லவர் என்பதை மறந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அழைக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்ததிலே எசேக்கியா ராஜா மாதிரி வேற ராஜாவே கிடையாதாங்க. அவன் ஆண்டவர் மேல் அவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலதான் பாருங்க, அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரிய இராணுவ அசிரிய படை அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வந்த பொழுது பாருங்க, அந்த ரப்சாக்கே அவனுடைய அந்த சனகரிப்பு அசிரிய ராஜாவைய சனகரிப்பினுடைய அந்த ஸ்தானாபதி ரப்சாக்கே இந்த அருமையான எசேக்கியாவுக்கு விரோதமாய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுறான். அவன் சொல்றான், நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்க? யார் மேல? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்க. அவன் சொல்றான், அப்படி தலையை துலுக்கி கொண்டு பேசுகிறான். என்ன நம்பிக்கை வைத்திருக்கிற? நீ ஒண்ணு இல்லாம போயிருவ அப்படின்லாம் சொல்றான். மக்களை மனமடிவாக்குகிறான். பிரியமானவர்களே, பாருங்க, எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேல் அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் போய் அந்த நிருபத்தை, அவன் எழுதி அனுப்பின அந்த நிருபத்தை கொண்டு போய் அவருடைய ஆலயத்திலே விரித்து வைத்து ஜெபிக்க துவங்கினான். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்த அடுத்த நிமிஷம் பாருங்க, அந்த ராத்திரியிலே ஒரு பெரிய சேனை, அசிரிய ராஜாவுடைய சேனை, பெரிய சேனை பாளையங்களில் படுத்து கிடக்கிறது. ஒரே ஒரு தேவதூதனையா கர்த்தர் அனுப்பினார். விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு பெரிய ராணுவம் எல்லாம் தேவையில்லை. அவர் ஒரு வார்த்தை பரலோகத்தில் சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். சிறியவனை புனிது தூக்கி விட்டு குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறவர். ஒரு நிமிஷத்துல நீங்க யோசித்து பாருங்க, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தாரானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் முதலில் கொண்டு வந்த நம்பிக்கை, நீங்க விசுவாசிகளாய் ஆன பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அவருக்கு பெரிய ராணுவம் எல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த சேனையின் 185,000 பேரை நிர்மூலம் பண்ணினார். அவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை நான் பலப்படுத்தும்படி இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களோடு கூட காணப்படுகிறதா? நீங்க அப்படிப்பட்டவர்களாய், நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்வேன், சூழ்நிலை நேர்மாறாக இருந்தாலும் சர்வ வல்லவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற பொழுது அந்த சிறப்பான சுதந்திரத்தை, அந்த பங்கை, அந்த நேர்த்தியான பங்கை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர்களுக்கு தருவாராக. உடைய கண்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க நிச்சயமாகவே அந்த சுதந்திரம் தக்க வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படி நாம் எல்லாரும் இருந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, உங்க சமூகத்திலே நான் ஆவி ஆத்தும சரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையா சொல்லுகிறேன், பிரிய மத்தியான வேளையிலே உபவாசித்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தையை சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் சிறப்பான ஒரு சுதந்திரத்தை உண்டாக்கி இருக்கிறேன், நேர்த்தியான பங்கை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அதனை சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான பங்கை நான் உண்டாக்கி இருக்கிறேன். கர்த்தரினோடு கூட பேச துவங்கினார். அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் சர்வ வல்லவராய் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய கரங்களில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். உண்மையாய் சொல்லுகிறேன், என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தாழ்த்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை காண்கிறவராய், உங்களுடைய துக்கங்களை மாற்றுகிறவராய், உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராய், ஏமன் உங்களை உயர்த்துகிறவராய், உங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இன்றைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். நான் பார்க்கிற தரிசனத்திற்காய் நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாய், ஒவ்வொரு கூடாரத்திற்குள்ளாய் அவர் கடந்து வந்திருக்க. எந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்களோ அங்க உங்க அருகில் அவர் வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன்.
என் ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். ஏமன் நான் வல்லமையான தீர்க்கதரிசி என்று மார்த்தட்டி கொள்வதற்காய் அல்ல, உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை ஏமன் உங்களுடைய பரிசுத்தத்தை கனப்படுத்துகிறதை கடந்து வந்திருக்க. இன்னைக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரி மீதும், ஒவ்வொரு சகோதரன் மீதும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையின் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஏமன் லார்ட் என் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லு, நான் இன்றைக்கு அவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏமன் லார்ட் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் நீங்க சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஓ thank you Lord. ஏமன் லார்ட் உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கொடுக்கிற தரிசனத்திற்காய் நன்றி. இதோ நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அவர் கரத்தில் நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதை நான் பார்க்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க உதடுகளை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஏமன் லார்ட் நீ மாணவ சந்தரபா, நீ ஆச்சரியப்படுவாய், நீ ஆச்சரியமானி மனக்கரபி சந்தரபா, ஆச்சரியப்படுபடியாய் நான் நேர்த்தியான காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். இனி மனக்கரபி சந்தரபா, நீ இதுவரை பார்த்திராத ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன். ஹல்லேலூயா. ஏமன் உன் வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல, ஏமன் லார்ட் நீ எதற்காக யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் நீ அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அநேக சகோதரிகளை சகோதரர்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த குடும்பங்களுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தொடர்ந்து நீ மகிமைப்படுத்துவீராக. உங்க கரத்திலே உங்க ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே இந்த ஊழியம் உங்களுடையது ஆண்டவரே. எஜமானர் இதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பெதஸ்தா இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே பலிதமாகும்படியாய் உம்முடைய ஊழியக்காரியாய் நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரே ஏமன் ஊழியத்திலே வருகிற எல்லா மகிமையும் உமக்குரியது ஆண்டவரே. உமக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே துதியும் புகழையும் செலுத்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.